Hello everyone. நான் கலைவாணி ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். ஸோ நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 30 டே டைம் பீரியட்ல எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அண்ட் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணுவீங்க அப்படின்றது ரிலேட்டடா இந்த செஷன் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இதுல நம்ம டோட்டலா 13 டேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே மார்க் ரீச் பண்ணியாச்சு. நாளைக்கு ஹாஃப் வே மார்க் டே 15 இல்லையா? ஸோ இன்னைய தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் 30 டேஸ் நம்ம 3 ஃபேஸஸ் டிவைட் பண்ணியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் 2 இது மட்டும் தான் வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு அதோட மார்க் அட்டன் பண்ணிட்டு இப்போ பேப்பர் 1ஓட கிராஷ் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இருக்கும். நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ரிசோர்சஸ் அவைலபிள் எவ்ரிவேர். அதை வச்சு நீங்க உங்களோட டைம் செலவு பண்ணி படிச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் என்ன பிட்வீன் செல்ஃப் ஸ்டடி அண்ட் பிட்வீன் கைடட் ஸ்டடினா செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். கைடட் ஸ்டடில இன்னொருத்தர் உங்களுக்காக கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கறதுனால டைம் நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணீங்கன்னா போதும். ஸோ இப்போ சின்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எனக்கு வந்து ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணி செல்ஃபா படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் நம்ம அகாடமியில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிற பேப்பர் 1ஓட கிராஷ் கோர்ஸோட கிளாஸஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல டீச்சிங் ஆப்டிடியூட் கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு யூனிட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். யூஸ்வலி நம்ம பிளான் பண்ணிக்கிறதே எப்படின்னா ஒரு யூனிட்க்கு 2 கிளாஸ் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதை வச்சு டோட்டலா சொல்லும்போது தான் 20 கிளாஸஸ். இதுல ஒரு சில யூனிட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சுன்னா போதும். இதை பத்தி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. அதுல மேஜரா நீங்க பிராக்டிஸ் தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுல நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் லாஜிக்கல் ரீசனிங் யூஸ் பண்ணிடுவோம். இந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து 2 கிளாஸ்ல ஃபினிஷ் பண்ண முடியாது. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் பிட்வீன் இருக்கும். பட் அல்டிமேட்லி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் 20 கிளாஸஸ் இருக்கும். அந்த ஒரு கிளாஸ் பேஸ்ட் ஆகும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது இல்லாம பேப்பர் 1ல ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் பேப்பர் 2க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருப்போம். நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்கு. சோ எஸ் இப்போ என்னோட ப்ராக்ரஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் நேத்தி ஒரு கிளாஸ் நடந்துச்சு. பட் அதனால அட்டன் வந்து பண்ண முடியல. பிகாஸ் as I told you I was traveling a lot yesterday. ஸோ அதனால நேத்தி உள்ளதை இன்னைக்கு காலையில முடிச்சாச்சு. ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் மொத்தமாவே வந்து ரிவிஷன் முடிஞ்சது. இப்போ ரிசர்ச் ஆப்டிடியூடோட கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். ஏன் அப்படின்னா இது பேப்பர் 1லயும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல பேப்பர் 2லயுமே இருக்கும். அட்வான்ஸ்டு கான்செப்ட் ரிலேட்டட் டு பேப்பர் 2 வந்து அங்க நீங்க பார்க்கலாம். லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயோஸ்டாட்ஸ் அதெல்லாம் அங்க பார்க்கலாம். ஸோ ரிசர்ச் இன் ஜென்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். பேப்பர் 1கா இருக்கட்டும் பேப்பர் 2கா இருக்கட்டும். நிறைய பேர் வந்து பிஹெச்டி வந்து பெரிய பிஹெச்டி அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டம் இந்த யூனிட் விட்டுறலாம் அப்படின்னு நிறைய பேர் இக்னோர் பண்ணுவீங்க. பட் அப்படி கிடையாது. ரிசர்ச்ல வந்து ரொம்ப சிம்பிள் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ல இருந்து அதுக்கப்புறம் டிஃபரன்சஸ் பிட்வீன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து ரிப்போர்ட் மேக்கிங்ல இருந்து ஹைபோதசிஸ்ல இருந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா படிக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இதுல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால ஈஸியா பதில் எழுத முடியும். அண்ட் எனிவே நம்ம கிராஷ் கோர்ஸ்ல கவர் பண்றதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிரஷ் அப் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல ஓரளவுக்கு பேசிக்ஸ் வந்து பிரஷ் அப் பண்ணியாச்சு. நாளைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட்லாம் இருக்கும். அதை அப்போ வந்து பாத்துக்கலாம். நான் ஆக்சுவலி வாட் ஐம் திங்கிங் இஸ் பேப்பர் 1க்கு 1.5 மணி நேரம் தான் எடுக்குது. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தானே பாக்குறோம். இதுல பெருசா வந்து இதை உட்காந்து மெமரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா டீச்சிங்கும் சரி ரிசர்ச்சும் சரி பெருசா இயர்ஸ் ரொம்ப மெமரி பண்ண வேண்டிய பீப்புளோட பேர் அப்படிலாம் இருக்காது. சோ இதுல நிறைய டைம் கிடைக்குது ஆக்சுவலா. அதுதான் திஸ் டைம் இருக்கு நாள்ல. ஸோ வாட் ஐம் திங்கிங் இஸ் மேபி டே டுமாரோ ஆர் எப்போ டைம் கிடைக்கிறத பொறுத்து டுமாரோ அல்லது அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு மார்க் போடலாமா பேப்பர் 2க்கு. ஏன்னா 2-3 நாள் ஆச்சு. ஸோ எல்லாம் மறந்து போயிடுச்சான்னு வேற தெரியல. ஸோ அதை ஒரு தடவை மார்க் அட்டன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாட் யூ சே அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு என்ன செஷன் படிச்சீங்க என்ன டாபிக் படிச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் நம்ம பர்ஃபெக்டா படிக்கிறத விட கன்சிஸ்டன்டா படிக்கிறது தான் மேட்டர். ஏன்னா இந்த 30 டேஸ் நீங்க ஒழுங்கா கன்சிஸ்டன்டா படிச்சு வந்தீங்கன்னாலே உங்களால எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அல்டிமேட்லி நம்மளோட எய்ம் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு என்ன வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் ரொட்டீன் வேணும். அந்த ரொட்டீனை தான் நம்ம இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரொட்டீன் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு சில தமிழ் தட்டங்கள் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். அப்படி வரக்கூடிய சேலஞ்சஸையும் மீறி நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ண போறோம். அண்ட் ஐ டெஃபினெட்லி ப்ராமிஸ் யூ இந்த 30 டேஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 வாட் எவர் யூ ஸ்டடி. நான் யூஸ்வலா பேப்பர் 1 படிங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த டைம்ல. பட் உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வாட் எவர் யூ டிட் a little progress is also progress. All the very best.